Hello everyone. In this video we are going to see 10 Samacheer Max Algebra Quadratic Graph Exercise 3.16 question number 2. Question number 2 என்ன கொடுத்திருக்காங்கன்னா draw the graph for y equal to x square minus 4 and hence solve x square minus x minus 12 equal to 0. So இங்க வந்து equation பாத்தீங்கன்னா ரெண்டு equation இருக்கும். Draw the graph னு ஒரு equation இருக்கும். Hence solve அப்படின்னு ஒரு equation இருக்கும். So first நம்ம என்ன எடுக்க போறோம்னா draw the graph அப்படின்னு கொடுத்திருக்க equation தான் first stepல நம்ம எழுத போறோம். Step 1 இவங்க இங்க கொடுத்திருக்கிறது அப்படியே நம்ம எழுதலாம். Draw the graph of y equal to x square minus 4. First என்ன கொடுத்திருக்காங்களோ அந்த equation எழுதிட்டு by preparing table of values. So இங்க table prepare பண்ணனும்ட்டு நம்ம step 1ல எழுதுறோம். Draw the graph னு சொல்லியாச்சு. So that points plot பண்றது அதுக்கு அப்புறம் அத parabola make பண்றது எல்லாமே first stepலயே முடிஞ்சிரும். ஏனா இது hence solve கொடுத்திருக்கனால இதோட procedure என்ன நம்ம அடுத்த stepல இருந்து பார்க்கலாம். Now you have to prepare table of values. As usual இப்போ இங்க x square minus 4. So x value 0 வர மாதிரி நம்ம ரெண்டு values நமக்கு வேணும். அந்த values வச்சு நம்ம table of values என்ன prepare பண்ணனும்னு பார்க்கலாம். x square minus 4 அப்ப இது a square minus b square x square minus 2 square போல. அப்ப plus 2 minus 2 வரும். So நம்ம minus 3 ல இருந்து minus 2 minus 1 0 1 2 3 இது வரையும் எடுத்துக்கலாம். இப்போ x square minus 4 இதா common இதா y value x square minus 4. அப்ப இங்க x square வந்து 9 இங்க 4 இங்க 1 இங்க 0 திருப்பி இங்க 1 4 and 9. இப்போ இங்க எல்லா இடத்துலயும் காமனா minus 4. இப்போ எல்லாமே minus 4 போட்டாச்சு. இப்போ 9 minus 4 is 5 4 minus 4 is 0 1 minus 4 is minus 3 0 minus 4 is minus 4 again 1 minus 4 is minus 3 4 minus 4 is 0 and 9 minus 4 is 5. இப்போ நம்ம table of value கிடைச்சாச்சு. இப்போ இந்த table of value வச்சிட்டு நம்ம graph make பண்ணனும். அதுக்கு அப்புறம் இந்த solving எப்படி இருக்கு அப்படி நம்ம பார்க்கலாம். First நம்ம writing part முடிச்சலாம். இதுக்கு நம்ம table இந்த டேபிளுக்கு நம்ம graph make பண்ணனும். Next அடுத்த step. So இந்த graph வந்து நமக்கு ஒரு parabola கிடைச்சிடும். Next step நம்ம பார்த்தோம்னா to solve னு என்ன equation கொடுத்திருக்காங்களோ அது இங்க எழுதணும். To solve x square minus x minus 12 equal to 0 subtract the solving equation. Subtract from this equation y equal to x square minus 4 solving equation from the graph equation. இது எழுதிட்டு அதாவது that is y equal to x square minus 4 இதில இருந்து இத நம்ம subtract பண்ற மாதிரி x square minus x minus 12. இப்போ இத எப்படி subtract பண்ணோம்னா y ல 0 போனா it is y equal to இதுவும் subtraction symbol அப்ப இந்த symbol மாறிடும் இதுவும் symbol மாறிடும். So எல்லாமே symbol மாறின அப்புறம் x square cancel ஆயிடும். Remaining வந்து இது ஒரு positive x. So x square cancel ஆயிடுச்சு. இது ஒரு பாசிட்டிவான x அது இங்க இருக்கட்டும். minus 4 plus 12 அப்ப இது plus 8. y equal to x plus 8 is the equation. இப்போ இதுதான் எழுதிட்டு இப்போ subtract பண்ணி கிடைச்ச வேல்யூ தான் is the equation represents a straight line. இப்படி எழுதிட்டு இப்போ draw the graph of y equal to x plus 8
by forming table of values as இப்போ xக்கும் y xக்கு வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணா அதோட y வேல்யூ என்னன்னு பார்க்கணும். ஸோ இங்கே டேபிள் ஆஃப் வேல்யூஸ் x எப்படி சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம்னா இட்ஸ் ஆல்சோ யுவர் ஓன் சாய்ஸ். ஆனால் அந்த சாய்ஸில் யூ வில் கெட் திஸ் வேல்யூ. இதில் ஏதாவது ஒரு எக்ஸோட வேல்யூவும் ஒய்யோட வேல்யூ இங்கே சிமிலராக கிடைக்கும். ஸோ ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா y ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 8 எக்ஸ் மைனஸ் 3 போட்டோம்னா அப்போ y வந்து எக்ஸ் ப்ளஸ் 8ன்றதுனால மைனஸ் 3 இருந்தால் மைனஸ் 3 ப்ளஸ் 8 இஸ் 5. அப்போ மைனஸ் 3 5 இங்கே ஒரு மைனஸ் 3 5 அது நம்மளுக்கு கிடைச்சிடும். நெக்ஸ்ட்டு அப்போ மைனஸ் 3 ஸ்டார்ட் பண்ணிட்டோம். மைனஸ் 2 மைனஸ் 1 0 1 2 3 வரையும் 3 4 போட்டுக்கலாம். இப்போ மைனஸ் 2 இருந்தால் இட் இஸ் 6, மைனஸ் 1 இருந்தால் இட் இஸ் 7, 0 இருந்தால் வெறும் 8, 1 இருந்தால் 1 plus 8 is 9, 2 இருந்தால் 10, 3 இருந்தால் 11, 4 இருந்தால் 12. இங்கே வந்து நம்ம இது 4 வரையுமா எடுத்துக்கலாம். 16 minus 4 so that it is 12. இதுவும் இங்கே intersect ஆகும் இப்போ கிராஃபில். that's what we are going to see. இப்போ step 3 வந்து mark the points of intersection. Mark the point of intersection of the curve y equal to x square minus 4 and the straight line y equal to x plus 8. that is இப்போ அது எது கிடைக்கும்னா இந்த minus 3 and 5 4 and 12 தான் இந்த கிராஃபோட பாயிண்ட்ஸில் சிமிலராக கிடைச்சது. ஸோ அது ஸ்ட்ரைட்டாகவே அதை நம்ம இங்கே எழுதிடலாம். இந்த பாயிண்ட்ஸ் நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணுற பாயிண்ட்ஸ் வந்து எந்த ஒரு xy பாயிண்ட்டாவது கிராஃபோட பாயிண்டோடவே கோயின்சைட் ஆச்சுன்னா அதை நம்ம இங்கே எடுத்து எழுதலாம். அப்புறம் இது கிராஃபோடைய நம்ம கிராஸ் செக் பண்ணிடலாம். ஸ்டெப் 4 the x coordinates of the respective points from the solution set. So solution set அப்படின்னா எந்த ரெண்டு பாயிண்ட்ல இந்த ஸ்ட்ரெயிட் லைன் வந்து கிராஃபை டச் ஆச்சுன்னா -3 and 4. ஸோ அதுதான் இங்கே சொல்யூஷன் செட்டாக இருக்கும். -3, 4 ஃபார் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 12 ஈக்குவல் டு 0. இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ண சொல்கிறாங்க. நம்ம சால்வும் பண்ணியாச்சு. இதுதான் வெறும் ரைட்டிங் பார்ட். இப்போ இதுக்கு ஈக்குவலான நம்ம கிராஃப் பார்ட் பார்க்கலாம். இப்போ கிராஃபில் you are going to mark -3 and 5. So minus 3 la you are getting 5. -3 la 5. -3 comma 5. Next -2 comma 0. Next -1 comma -3, 0 comma -4. Again 1 comma -3, 2 comma 0, 3 comma 5. இந்த எல்லாத்துக்கும் பாயிண்ட்ஸ் எழுதிடலாம். -2 comma 0, -1 comma -3, இது வந்து 0 comma -4, இது 1 comma -3, இது 2 comma 0, it's 3 comma 5 and நம்ம 4 comma 12 நாம் போட்டிருக்கோம். 4க்கு you will get 12. இங்க 11 வரையும் இருக்கு. அப்போ 12 இங்க கிடைக்கும். 4 comma 12. இப்போ இது நம்ம பேரபுலா ஜாயின் பண்ணோம்னா கர்வ் ஜாயின் பண்ணா you will get a parabola.
இப்போ parabola முடிச்சாச்சு. Now you will draw the lines. -3, 5 ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது லைனுக்கு. Again -2, -6 இங்க. அப்புறம் -1, 7, 0, 8, 1, 9, 2, 10, 3, 11, 4, 12. Now this you will get a straight line. இது scale யூஸ் பண்ணி போடலாம். இப்போ இப்படி straight line போட்ட அப்புறம் இந்த straight line touches the parabola. இப்போ இந்த straight line வந்து parabola-வை 2 placesல டச் ஆயிருக்கு. So அதுதான் நம்ம இங்க mark the point of intersection. இப்போ இந்த graph over. So இந்த graph தான் இங்க நம்ம mark the point of intersection of the curve. Point of intersection of the curve y equal to x square minus 4 in a straight line equation touching the parabola at -3, 5 and 4, 12. Therefore இதோட x coordinate மட்டும் x placeல இருக்கிறது மட்டும் -3, 4. So அது மட்டும் எடுத்து அதுதான் solution set for அவங்க சால்வ் பண்ண சொன்ன ஈக்குவேஷனுக்கு சொல்யூஷன் செட் இதுதான். அப்படின்னா என்ன அர்த்தம்? எக்ஸோட 2 வேல்யூ ஸ்பிளிட் த மிடில் டேர்ம். இந்த ஈக்குவேஷனுக்கு நம்ம ஸ்பிளிட் த மிடில் டேர்ம் இதுக்கு வச்சு பார்த்தோம்னா யூ வில் கெட் தீஸ் வேல்யூஸ். ஸோ உங்கள் ஆன்சர் கரெக்டாக நீங்கள் கிராஸ் செக் பண்ணிக்க. இந்த லைன் வந்து ஒரு பிளேஸில் தான் டச் ஆகணுமா இல்லை 2 பிளேஸில் டச் ஆகுமா, இந்த லைனும் பேரபோலாவும் டச்சே ஆகாதா அப்படின்றத நம்ம பார்த்துக்கிறதுக்கு அவங்க கொடுத்துருக்க ஈக்குவேஷனுக்கு ஸ்பிளிட் த மிடில் டேர்ம் நம்ம ஒரு சின்ன செக் பண்ணோம்னா இந்த -3 and 4 வில் சூட் குட். அப்போ இங்கே நம்ம இங்கே செக் பண்ணணும்னா என்ன பண்ணுவோம்? மல்டிப்ளை பண்ணால் -12, சிம்பிளிஃபிகேஷனில் -1 வரணும். 4 3s are 12 கரெக்டாக இருக்கும். இங்கே மைனஸ் இருக்கிறதுனால -4ம் +3யும். அப்போ சொல்யூஷனில் போடும்போது அது +3 -4ம் +3யும் -3 +4 ஆகிடும். அதுதான் சொல்யூஷன் செட்டில் நம்ம எடுத்திருக்கோம். இவ்வளோதான் ஆன்சர். இந்த ஆன்சர் கரெக்டாக நம்ம கிராஸ் செக் பண்ணிக்க இந்த கொஷினுக்கு ஸ்பிளிட் த மிடில் டேர்ம் பண்ணி பாருங்கள். That's all. Your graph and writing part solution is over. Hope you all can understand the video. Thank you.